வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான, ஆழமான தேடல்ல இறங்க போறோம். இதுக்கு முன்னாடி பல புத்தகங்கள பத்தி நாம பேசியிருந்தாலும், இன்னைக்கு நாம பேச போற இந்த பயணம் கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா இது வெறும் ஒரு புத்தகத்தோட கதை கிடையாது. கிழக்கு மற்றும் மேற்கு உலகங்களை ஆன்மீகம் அப்படிங்கிற ஒற்றை சரடால் இணைத்த ஒரு யோகியின் சுயசரிதம், அதாவது ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி அப்படிங்கிற மாபெரும் படைப்போட தொடக்க புள்ளிகளை நோக்கி ஒரு பயணம். இதுல நீங்க தெரிஞ்சுக்க போற விஷயங்கள் நிறைய இருக்கு. கண்டிப்பா. நீங்க சொல்ற மாதிரி இது சாதாரணமான ஒரு புத்தக விவாதம் கிடையாது. இந்த படைப்பு வெளியாகிறதுக்கு பின்னாடி இருந்த பல தசாப்த கால தீர்க்க தரிசனங்கள், இது எப்படி தியாகங்களால செதுக்கப்பட்டது, அப்புறம் உலகின் மிக சிறந்த அறிஞர்கள் ஏன் இத கொண்டாடினாங்க அப்படிங்கறதெல்லாம் தான் இன்னைக்கு நாம முழுமையா அலச போறோம். தகவல் பெருக்கத்தால சோர்வடையான ஒரு மாபெரும் ஆன்மீக புரட்சி எப்படி ஒரு புத்தகத்தின் வாயிலாக தொடங்குச்சு அப்படிங்கிற பல ஆஹா தருணங்களை நீங்க இன்னைக்கு உணர்வீங்க. இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். 1940களில் மேற்கத்திய உலகம் பார்த்தீங்கன்னா அறிவியல்லையும் தொழில்நுட்பத்திலையும் உச்சத்து நோக்கி போயிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அறிவியல் மனப்பான்மை கொண்டவர்கள் ஏன் திடீர்னு ஒரு இந்திய துறவியின் வாழ்க்கை கதையை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணும்? அது ஒரு மிகச் சரியான கேள்வி. அதுக்கு காரணம் அந்த புத்தகத்துக்கு அமைந்த முன்னுரை மற்றும் அதை எழுதிய நபர். WOE இவான்ஸ் வென்ஸ் அப்படிங்கிற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தோட மிகச் சிறந்த அறிஞர் தான் அந்த முன்னுரையை எழுதினாரு. அந்த காலத்துல இந்தியாவை பத்தியோ அல்லது கிழக்கத்திய தத்துவங்களை பத்தியோ வெளிவர்ற புத்தகங்களை பெரும்பாலும் மேற்கத்தியர்களே தான் எழுதுவாங்க. அதாவது அவங்க பார்வையில ஒரு வெளிநாட்டவர் பார்வையில தான் அது இருக்கும் இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. அவங்களோட வடிகட்டலோடு தான் அதை பார்த்தாங்க. ஆனா இவான்ஸ் வென்ஸ் தன்னோட முன்னுரையில ஒரு ஆழமான உண்மையை சுட்டி காட்டுறாரு. இது ஒரு பத்திரிகையாளரோ அல்லது வெளிநாட்டவரோ எழுதிய புத்தகம் அல்ல, மாறாக இந்திய யோகியர் மரபில் வந்த முறையான பயிற்சி பெற்ற ஒருவராலேயே ஆங்கிலத்துல நேரடியாக எழுதப்பட்ட முதல் புத்தகம் இது அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அந்த மேற்கத்திய அறிஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பகத்தன்மையை கொடுத்துச்சு. ஒரு மொழிபெயர்ப்பாளரோ இல்ல வெளியிலிருந்து பார்க்குற ஒரு பார்வையாளரோ இல்லாம நேரடியா சோர்ஸ் கிட்ட இருந்தே தகவல் வருது. அதுவும் இவான்ஸ் வென்ஸ் மாதிரி ஒரு ஆக்ஸ்போர்ட் அறிஞர் இதை பரிந்துரைக்கும் போது அது அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் புறக்கணிக்க முடியாது. நிச்சயமா. ஒரு ஆக்ஸ்போர்ட் அறிஞரோட சான்றளிப்பு அப்படிங்கிறது அந்த காலகட்டத்துல ரொம்பவே முக்கியமானது. இவான்ஸ் வென்ஸ் தன்னோட முன்னுரையில ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை விவரிக்கிறாரு. அவர் பூரியில இருக்கிற வங்காள விரிகுடா கரையில பரமஹம்ச யோகானந்தரோட குருவான ஸ்ரீ யுக்தேஸ்வர சந்திக்கிறாரு. ஒரு ஆக்ஸ்போர்ட் அறிஞர் ஒரு இந்திய துறவிய சந்திக்கும் போது என்ன நடந்திருக்கும், அவருக்கு என்ன தோணியிருக்கும்? அதுதான் சுவாரஸ்யமான விஷயம். ஒரு அகடமிக் மனநிலை கொண்ட அவர் அந்த இந்திய துறவிய பார்த்த உடனே ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. அவர் யுக்தீஸ்வர விவரிக்கும் போது பாத்தீங்கன்னா, அவர் அணிந்திருந்த காவியுடை, அவரோட நீண்ட சுருண்ட முடி, தாடி, கம்பீரமான நடை, உறுதியான உடல்வாகு, இதையெல்லாம் தாண்டி அந்த மனிதர்கிட்ட இருந்த ஒரு பேர் அமைதியை பத்தி குறிப்பிடுறார். எந்த ஒரு அதிகார தோரணியும் இல்லாம, ஆனா மேற்கத்திய அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தெளிவு அவர் கொண்டிருந்தார் அப்படிங்கிறத இவான்ஸ் வென்ஸ் ஆழமா உணர்ந்தார். அந்த அமைதியும் தெளிவும் தான் தாமஸ் மான் போன்ற நோபல் அறிஞர்களையும் ஈர்த்திருக்கு. நியூயார்க் டைம்ஸ், நியூஸ் வீக் போன்ற முன்னணி பத்திரிகைகள் எல்லாம் இதை ரொம்பவே கொண்டாடினாங்க. முன்னாள் இந்திய தூதர் டாக்டர் வினய் ஆர் சென் கூட இதை பெரிதும் புகழ்ந்திருக்காரு. பின் உள்ள வாழ்க்கையின் புதிர்களை பற்றிய அத்தியாயம் இந்த புத்தகத்தில் உள்ள பல திகைக்கச் செய்யும் அத்தியாயங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. மரணத்திற்கு பின்னுள்ள வாழ்க்கை அப்படிங்கிறது பல உலக மதங்கள்லயும் தொன்று தொட்டு சொல்லப்பட்ட ஒண்ணுதானே. இதுல என்ன அவ்வளோ பெரிய திகைப்பு இருந்துற போகுது? நல்ல கேள்வி. மதங்கள் அத ஒரு நம்பிக்கையாகவோ அல்லது ஒரு தத்துவமாகவோ மட்டுமே சொல்றாங்க. ஆனா இந்த புத்தகம் அத ஒரு அறிவியல் ரீதியான அனாட்டமிக்கல் விளக்கமா சொன்னது. மனித குலத்துக்கு எப்போதுமே நாம் எங்கிருந்து வர்றோம், மரணத்துக்கு அப்புறம் எங்க போறோம் அப்படிங்கிற தேடல் உண்டு. கண்டிப்பா, அது மனிதனோட அடிப்படை தேடல். அதத்தான் இந்த புத்தகம் மனித மனதின் உள்ளே நடக்கும் விஷயங்களை யோக அறிவியலின் துல்லியத்தோடு தர்க்க ரீதியாக விளக்கியது. இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் சித்தர் மரபுல, குறிப்பா திருமூலரோட திருமந்திரத்துல மனித உடலுக்குள் இருக்கும் ஆற்றல் மணியங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி பிரபஞ்ச ஆற்றலோடு மனித மனம் எப்படி இணையுது அப்படிங்கறதெல்லாம் ஒரு செய்முறை விளக்கம் போல யோகானந்தர் இதுல முன் வச்சாரு. ஓஹோ, அதனாலதான் தர்க்க ரீதியா சிந்திக்கிற மேற்கத்திய மனங்கள் கூட இதுல குருட்டு நம்பிக்கை இல்ல, ஒரு தெளிவான அறிவியல் இருக்கு அப்படிங்கறத உணர்ந்துகிட்டாங்க. சரியா சொன்னீங்க.
மனிதனுக்கு தேவையான மிக முக்கியமான கேள்விகளுக்கான பதில்கள் எந்த ஒரு மதச்சாயம் இல்லாமலும் ஒரு சயின்டிபிக் அப்ரோச்சோடும் இதுல இருந்ததுனால தான் பல்லாயிரக்கணக்கானோரின் ஆன்மீக தாகத்தை இது தணித்தது. இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு பக்கம் இது மிகவும் தர்க்க ரீதியான புத்தகம்னு சொல்றோம், இன்னொரு பக்கம் இந்த மொத்த படைப்பும் ஏதோ ஒரு சாதாரண நாள்ல திட்டமிடப்பட்டது கிடையாது, இது ஒரு 50 வருட பழைய தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் தொடங்குச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒரு மனிதன் 50 வருடங்களுக்கு பிறகு நடக்க போறத எப்படி முன்கூட்டியே கணிக்க முடியும்? இந்த இடத்துல தான் நாம இதன் உண்மையான ஆழத்தை புரிஞ்சுக்கணும். இது வெறும் ஒரு தனி மனிதரோட முடிவு கிடையாது. 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மாபெரும் மகான் லாஹிரி மகாஷேர் ஒரு தீர்க்க தரிசனத்தை முன்கூட்டியே உரைத்தார். அதாவது தான் மறைந்து ஏறக்குறைய 50 வருடங்களுக்கு பிறகு யோகம் பற்றிய ஒரு செய்தி மேற்கத்திய நாடுகளை சென்றடையும், அதற்கான ஒரு கணக்கு உலகிற்கு தரப்படும் அப்படின்னு அவர் அறிவித்தார். வாவ்! அவர் எப்போ சமாதி அடைந்தார்? அவர் 1895ல சமாதி அடைந்தார். சரியா 50 வருடங்கள் கழித்து, அதாவது 1945ல இந்த புத்தகம் எழுதி முடிக்கப்பட்டது. அப்படியென்றால் யோகானந்தர் இதை தானாக முன்வந்து தன் ஆசையின் பேரில் எழுதல. தன் குருநாதர் பரம்பரையின் கட்டளைக்காக ஒரு மாபெரும் பொறுப்பை தன் தோளில் சுமந்து கொண்டு அவர் இதை எழுதியிருக்காரு. இது அவருக்கு எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தை கொடுத்திருக்கும். அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தான். அந்த தீர்க்க தரிசனத்தை நனவாக்கத்தான் ஸ்ரீ யுக்தேஸ்வர் தனது சீடரான பரமஹம்ச யோகானந்தரை தேர்ந்தெடுத்தார். 1931ல வாஷிங்டன்ல புலிச்சாமியார் அப்படிங்கிற அத்தியாயத்தை யோகானந்தர் எழுதத் தொடங்கினாரு. ஆனா இந்த புத்தகத்தின் பெரும் பகுதி 1937க்கும் 45க்கும் இடையில தான் முழுமையா தொகுக்கப்பட்டுச்சு. இந்த தொகுக்கும் பணி பாத்தீங்கன்னா என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. முக்கியமா தாராமாதா அப்படிங்கிற ஒரு சீடரோட அசாத்தியமான பங்களிப்பு. கலிபோர்னியால உள்ள என்சினிடாஸ்ல ஒரு வெப்பமூட்டப்பட்ட சின்ன கூடாரத்துல வெறும் குளிர்ந்த நீரை மட்டுமே பயன்படுத்தி பல வருடங்கள் ஓய்வின்றி அவங்க இந்த புத்தகத்தை தட்டச்சு செய்திருக்காங்க. இத படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணுச்சு? தாராமாதாவை நான் வெறும் ஒரு தட்டச்சாளரா பார்க்கல, உலகின் தலைசிறந்த கலைப்படைப்புகளுக்கு பின்னால் இருட்டறையில் யாருக்கும் தெரியாமல் உழைக்கும் சிற்பிகளின் தியாகத்தோடு இதை ஒப்பிடலாம். யோகானந்தர் தன்னோட அனுபவங்களை சொல்ல சொல்ல அதை சட்டும் சிதையாமல் இலக்கணத்துக்குள் அடைப்பது எவ்வளவு பெரிய போராக்கம். அந்த ஊமை மிக துல்லியமானது. தாராமாதா வெறுமனே வார்த்தைகளை மட்டும் டைப் செய்யல. பகல் இரவு அப்படின்னு பார்க்காம பல நேரங்களில் அதிகாலை வரை அவங்க வேலை பார்த்தாங்க. ஒரு சாதாரண கூடாரத்துல எந்த வசதியும் இல்லாம அவங்க செய்த அர்ப்பணிப்பு சாதாரணமானது கிடையாது. ஒரு மாபெரும் ஆன்மீக புரட்சி அந்த சின்ன கூடாரத்துல தான் செதுக்கப்பட்டது. சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு பொக்கிஷத்தை உருவாக்கிட்டாங்க. 45ல புத்தகம் எழுதி முடிச்சாச்சு. ஆனா அதுக்கப்புறமா அவங்க போராட்டம் ஓயல இல்லையா? அந்த நியூயார்க் நகர பனிப்பொழிவுல அவங்க ஏன் வெளியீட்டாளர்களை தேடி அலையணும்? ஏன்னா அந்த காலத்துல ஒரு புத்தகம் பரவலாக மக்களை சென்றடையணும் அப்படின்னா ஒரு பெரிய மதிக்கத்தக்க பதிப்பகத்தின் முத்திரை தேவைப்பட்டுச்சு. ஆனா தாராமாதா சந்திச்ச வெளியீட்டாளர்கள் இந்த பிரதிய பார்த்து உண்மையிலே மிரண்டு போயிட்டாங்க. ஆரம்பத்துல பல பேர் இதை நிராகரிச்சாங்க. ஏன் மிரளணும்? இது ஒரு சுயசரிதை தானே. அதாவது இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் அன்றைய மேற்கத்திய சிந்தனைக்கு முற்றிலும் புதியவை. ஒரு ஆன்மீக நுட்பம் கொண்ட விசித்திரமான விஷயங்களை ஏற்றுக்கொள்ள அன்றைய வெளியீட்டு உலகம் தயாராக இல்ல. ஆனா தாராமாதா சளைக்கவே இல்ல. பல நிராகரிப்புகளுக்கு பிறகு இறுதியா 1946ல தி பிலாசபிக்கல் லைப்ரரி இந்த புத்தகத்தை வெளியிட ஒப்புக்கொண்டாங்க. அது உலக வரலாற்றிலேயே ஒரு திருப்புமுனை அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்ப எனக்கு ஒரு சிந்தனை வருது. தகவல்கள் மிக வேகமாக மாறி வரும் இந்த நவீன உலகத்துல 40கள் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இன்றும் மில்லியன் கணக்கானவர்களால் வாசிக்கப்படுகிறதே, அதோட ரகசியம் என்ன? உண்மை என்னன்னா, இது வெறும் வார்த்தைகளால் ஆக்கப்பட்டதல்ல. இது நேரடி அனுபவங்களின் பதிவு. உண்மையான அனுபவங்களும் எளிய நடையும் காலத்தை வென்று நிற்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா 1951ல வெளியான 3ஆம் பதிப்புல மேற்கத்திய வாசகர்கள் எழுப்பிய பல கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில 49வது அத்தியாயம் புதிதாக சேர்க்கப்பட்டது. வாசகர்களோட ஈடுபாட்டை பார்த்து அவங்களுக்கான விளக்கத்தையும் சேர்த்திருக்காங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம இந்த புத்தகத்தோட உரிமைகள் அனைத்தும் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப், அதாவது SRF அப்படிங்கிற அமைப்புக்கு மாற்றப்பட்டுச்சு. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, புத்தகத்துல உள்ள ஒரு காப்புள்ளிய, அதாவது ஒரு கமாவை கூட மாற்றாம
தான் எழுதியபடியே துல்லியமா பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு யோகானந்தர் உறுதியா இருந்தாரு. ஒரு கமாவு கூட மாற்றக்கூடாதுன்னு அவர் ஏன் அவ்வளவு கராராக இருக்கணும்? அந்த அளவுக்கு தன் வார்த்தைகள் மேல அவருக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்திருக்கு. நிச்சயமா இது வெறும் இலக்கியம் கிடையாது, அது ஒரு அனுபவ பதிவு. அதோட அசல் தன்மை கொஞ்சம் கூட மாறவே கூடாது அப்படிங்கறதுல அவர் மிக தெளிவா இருந்தார். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வலையை கொண்டது அப்படின்னு அவர் நம்பினார். அருமை. யோகானந்தரின் தனிப்பட்ட ஆன்மீக பயணத்தை பார்த்த நாம இப்போ அவர் பிறந்த நாடான இந்தியாவோட அடிப்படையான ஆன்மீக வரலாற்றுடன் இந்த புத்தகம் எப்படி இணைக்கப்பட்டு உள்ளது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் பேசலாம். முக்கியமா அசோகரின் தர்ம சக்கரம். ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. 1947ல புதிய சுதந்திர இந்தியாவின் கொடியில காவி, வெண்மை, கரும்பச்ச நிறங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த நீல நிற தர்ம சக்கரத்தை பத்தி அவர் குறிப்பிடுறாரு. இது கிறிஸ்துவுக்கு 250 ஆண்டுகளுக்கு முன்னரே பேரரசர் அசோகரால் உருவாக்கப்பட்ட சக்கரம். இது தர்ம சக்கரம் நன்னெறியின் சாஸ்வத விதிமுறையோடு, அதாவது எட்டர்னல் ரூல் ஆஃப் ரைச்சஸ்னஸ் சினிமா தேர்ந்தெடுக்கப்பட்டது இல்லையா? அசோகருக்கு கலிங்கப்போரின் வெற்றிக்கு பிறகு ஏற்பட்ட அந்த மனமாற்றம், ஒரு பேரரசன் மாபெரும் வெற்றியை தூக்கி எறிந்துவிட்டு தர்மத்தை தேடிச் சென்றது, மனித மனதின் மிகப்பெரிய ஆஹா தருணம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சரியா சொன்னீங்க. கலிங்க போரின் அந்த கலிவிரக்கத்தால அசோகர் ஆயுத போர முற்றிலும் கைவிட்டு அஹிம்சை மற்றும் தர்மத்தின் வழியை தேர்ந்தெடுத்தாரு. இதனாலதான் வரலாற்று அறிஞர்கள் அவரை மார்க்ஸ் அரேலியஸ், கான்ஸ்டன்டைன் போன்ற வரலாற்று நாயகர்களோடு ஒப்பிடுறாங்க. அசோகர் தன்னோட பரந்த ராஜ்யத்துல அனைத்து உயிரினங்களின் மகிழ்ச்சியையே குறிக்கோளாக கொண்ட தர்மத்தை பரப்பினார். இது யோகானந்தரோட செய்தியான உள்நோக்கிய தேடலோடு எவ்வளவு அழகா ஒத்துப்போது பாருங்க. வெளியுலக வெற்றிகளை தேடி ஓடிக்கொண்டிருந்த மேற்கத்திய உலகிற்கு நீங்க தேடும் உண்மையான வெற்றி உங்களுக்கு உள்ளேதான் இருக்கிறது அப்படிங்கிற செய்திய இந்த தர்ம சக்கரத்தின் வாயிலா அவர் உணர்த்துறாரு. ஆமா, வெளி உலக வெற்றிகள், அதிகாரங்கள் எல்லாம் அழிந்து போகும். ஆனா இந்த தர்ம சக்கரம் குறிக்கும் அஹிம்சையும் உள் உலக அமைதியுமே நிரந்தரமானது அப்படிங்கிற பிரபஞ்ச விதிமுறையத்தான் அவர் உலகிற்கு கொண்டு போனார். அப்போ நாம இன்னைக்கு விவாதித்த இந்த விஷயங்களை எல்லாம் ஒன்னு சேர்த்து பார்த்தா, இந்த புத்தகம் வெறும் காகிதங்களில் அச்சடிக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல. லாகிரி மகாசேயரின் 19ஆம் நூற்றாண்டு தீர்க்க தரிசனம், தாராமாதா போன்றோரின் தியாகம், பனிப்பொழிவுல ஒரு பெண்ணின் போராட்டம், அப்புறம் பேரரசர் அசோகர் காலத்தில் வேரூன்றிய இந்தியாவின் அகிம்சை மரபு, இது அனைத்தோட ஒட்டுமொத்த கலவைதான் இது. கண்டிப்பா இது காலத்தை வென்ற ஒரு படைப்பு. மனித குலம் தனது அகத்தேடலை தொடரும் வரை இந்த புத்தகத்தோட தேவை உலகத்திற்கு இருந்து கொண்டே இருக்கும். இப்போ இத கேட்கும் உங்களுக்கு நான் ஒரு ஆழமான கேள்வியில முன்வைக்க விரும்புறேன். 19ஆம் நூற்றாண்டில் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் 50 வருடங்கள் கழித்து மேற்கத்திய உலகின் ஆன்மீக தாகத்தை தீர்க்கும் அப்படின்னு கணிக்க முடிந்தது என்றால், இன்று நாம் தேடும் அல்லது நாம் விதைக்கும் சிறு சிறு தேடல்கள் இன்னும் 50 வருடங்கள் கழித்து எந்த புதிய உலகத்திற்கு திறவுகோலாக அமையப்போகிறது? கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள். மிக ஆழமான சிந்தனை. நாம விதைக்கிற தேடல்கள்தான் எதிர்காலத்தோட பாதையை முடிவு பண்ணுது. உண்மைதான். இது வெறும் தொடக்கப்புள்ளிதான். இந்த மாபெரும் யோகியின் பிறப்பு எப்படி அமைந்தது? ஒரு சாதாரண குழந்தையின் மனதில் இறைவன் எவ்வாறு ஆழமாக வேர்விட்டான்? இதைத்தான் நமது அடுத்த அறிவு பயணத்தில் நாம கண்டறியப் போகிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். காத்திருங்கள்.